கட் பண்ணிட்டோம் மாசா இந்த ஷார்ட் எடுத்து கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார், ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கில் தான் இந்த மாதிரியான ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப நீ கேட்டது தெரில, நான் திரும்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு அந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது. நான் இன்னும் விழாவரியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா, ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது. ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும் என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேறு ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் நம்புறீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்க சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல. அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி அடுத்த ஸ்பெசிஃபிக் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில. அது எப்படி கட் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸாக மட்டும் தான் இது பண்ணிக்கிறது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். எங்கெல்லாம் யார் கொடுத்தாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ நான்வெஜ்ஜில் அவ்வளோ கிடைக்காது. அதனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழில் இருந்துச்சுன்னா திரும்பி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணதில்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும் கதையில் போக்கில். அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாக இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது இந்த கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கும்போதே அந்த பாதையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. இல்லை, நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவங்க வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது அப்போ துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவில் வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில் ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும். பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அதுக்குமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு விருப்பம் வரலாம், உங்கள் மேலே எனக்கு விருப்பம் வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் 10ஆவதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே 10ஆவதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோன்னா ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் ஓகே திருவாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன் தான். சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த சினிமாவை நியாயமாக, அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்புறதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தூக்கினா கூட நான் மாட்டிக்குவேன், இது தூக்கிட்டாங்கன்னா ஆடியன்ஸுக்கு அங்கே இடம் போயிடும். அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பயந்து தான் போனேன். உள்ளே போனோடனே 3 வார்த்தைகளை மியூட் பண்ண சொன்னாங்க. மியூட் பண்ண சொல்லிட்டு யூஏ கொடுத்துட்டாங்க எனக்கு. அவன் போனோடனே குட் ஃபிலிம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது எங்களுக்கு, ஒரு 3 வார்த்தை கூட தூக்குங்க, இவங்களுக்கு தாண்டி அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன அப்படின்னா ஒரு படைப்பு நமக்கு அவங்க மேலே சென்சார் மேலே நமக்கு எப்பவுமே ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு. நம்ம அது கவர்மெண்ட்டாக பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய யோசிப்போம், ஒத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் அதை தாண்டி அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து அதை நிகழ்த்திட்டு வச்சுக்கோங்க.
அங்கே நிறைய பேருக்கு இருந்துக்கலாம் கருத்துக்கள். அவங்க 7 பேர் இருக்காங்க மெம்பர்ஸு, அவங்க 7 பேருக்கு ஒவ்வாத கருத்துக்கள் இருந்துக்கலாம். பட் ஃபைனலி ஒரு டிசிஷன் பேசும்போது இந்த படம் தேவைதானே, இந்த படம் முக்கியம் தானே, இந்த படத்தை நீங்கள் எப்படி தூக்குவீங்க, அதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே, இதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கும்ல. அந்த டிஸ்கஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு அது பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம படத்தை எல்லா அதிகாரத்தோடும் கட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது, இப்போ நீங்கள்லாம் பார்வையாளர்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை நான் கேட்டுக்குவேன், கேட்காம போவேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த 6 பேர் வெட்டி துண்டுகளை தூக்கி போடுவாங்க படத்தை. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நம்ம நினைச்ச படைப்பை அப்படியே கொண்டு வரது பெரிய சவால். அது சவால் தான். அதை ஏற்றுக்கிறது ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ தான். அந்த ஆர்ட் ஃபார்மை அவங்க மறக்கடிச்சு இது முழுமையாக்கி அவங்க மனசுக்குள்ளே போய், ஏன்னா அவங்களும் ஆடியன்ஸ் தானே, அவங்களும் ஹியூமன் தானே, அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட அவங்களும் ஹியூமன் தான். அப்போ அவங்கள அறியாமலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அவங்க டிசிஷன் மேக்கர் அவங்க டிசிஷன் போவாங்கல்ல, அப்போ அந்த டிசிஷன் நம்ம மாற்ற முயற்சி பண்ணுறோம். அவங்க முதல்ல நோட் பண்ணும்போதே வேற வேற பார்த்தா நீங்கள் பேப்பரில் சென்சார் போர்டு சொல்லுவாங்க என்கிட்ட, படம் முடிய வரைக்கும் நிறைய எழுதிடுவாங்க, இதெல்லாம் தப்புன்னு எழுதிடுவாங்க. படம் ஃபைனலாக முடியும் போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை ஏதாவது அப்போ தான் அடிப்பாங்க. அந்த ஃபீலை கிரியேட் பண்ணது நம்மளோட வேலை. ஃபைனலி நீங்கள் சொல்லுவாங்கல்ல, முடிவு தான் ஒரு விஷுவலோட ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது. நான் அவ்வளோ நேரம் 2.5 மணி நேரம் விஷுவல் காட்டிகிட்டே வரேன், முடியுது, லைட்டை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடி ஒன்று யோசிப்பீங்கல்ல, அந்த யோசனை தான் உங்கள் படத்தை முடிவு பண்ண போகுது. அந்த யோசனை அடிப்படையில் தான் என்னோடய படங்கள் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அது நான் எப்படி பார்வையாளர்களுக்கு ட்ரை பண்ணுறனோ அதே மாதிரி சென்சார் போர்ட்லேருந்தே நான் அதை ஆரம்பிச்சிடுறேன். சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்னே மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு சென்சார் போர்டை நம்ம ஃபைட் பண்ணலாம்னு படம் எடுக்க முடியாது. நமக்கு நோக்கம் இந்த கருத்து போய் சேரணும், இந்த விஷயம் போய் சேரணும், இந்த கண்டென்ட் போய் சேரணும், ஆடியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை கன்வின்ஸிங் அது வேறு மாதிரி எடுக்க ஆசைப்பட்டு அது எடுக்க முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதும் வேலை, இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அதை ஆடியன்ஸ் கடத்தணும், அவ்வளோதான். அதனால் சென்சார் போர்டு பயப்படணும் அவசியம் இல்லை. കേരളത്തിൽ ലോട്ട് ഓഫ് മൂവീസിനെ ഇപ്പോൾ സെൻസർ ബോർഡിൻ്റെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. ആ ബേസിലാണ് ഞാൻ സാറിനോട് ഈ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്. അത് കേരളത്തിലെ ഒട്ടുമിക്ക സിനിമകളിലും ഇപ്പോൾ സെൻസർ ബോർഡ് പല വേർഡുകളും മ്യൂട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞ് വരുന്നുണ്ട്. അപ്പോൾ ആ ഒരു ബേസിൽ ബൈസൺ എന്നൊരു മൂവി എടുത്തപ്പോൾ സാറിന് അങ്ങനെ ഒരു എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടായോ എന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ടായിരുന്നു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്. ക്വസ്റ്റ്യൻ കഴിഞ്ഞു. അടുത്ത ആൾക്ക്